இல்ல இப்படி போட்டு ஆனா அப்படியே அப்புறம் போடுங்க. எல்லாரும் அங்க இருந்து போடுங்க சார். அப்பதான் ஒரே பக்கமா இருக்கும். உள்ள போறோம். மோகன் சார் வாங்க. வாங்க அம்மா வாங்க. அப்படி அப்படி போயிருங்க சாப்பிட அம்மா வாங்க சார். சார் நான் சார் எப்படி அவங்க அப்படியே அவங்க பண்ணிட்டோம் பார்த்து சுட்டுக்காரு இன்னொரு அம்மா இருக்காங்களா? அவங்க வராங்களா? போட்டீங்களா? வீட்டிங்க வாங்க வாங்க. சரி பரவாயில்ல. வாங்கம்மா. இவங்க தான் இங்கே இருக்கிற அதிகம் 26 வயசு. போட்ட முட்டை கொஞ்சம் ஃபேஸ் கவர் ஆகாம எடுங்க போட்டோ. யாரா மாத்தி குத்தத்தை வர மாதிரி பின்னாடி உள்ள ஸ்கூல்ல பின்னாடி எல்லாம் வெளிப்படுத்திடுறாங்க. ஓகே கொஞ்சம் உள்ள வரணும். இந்த படத்தோட சேர்த்து. ஓகே மோகன் சார் வாங்க. நீங்க மோகன் இல்ல 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 நீ ஏன் தனியா நிக்கிற? வா ஒரு நிமிஷம் நான் பாத்துட்டேன். கொஞ்சம் சார் இங்க வா. ஆரம்ப கேமரா நீங்க. ஆமா ரெடி சார். போட்டோட இருக்குல்ல? போட்டோ. ஆமா சார். இப்போ அப்படியே அண்ணா நீங்க தளபதி சார், சிவன் சார், சார் நீங்க இங்க வாங்க சார். அந்த பேனா மோகன் சார் மோகன் சார். இப்போ எடுத்துக்கோங்க. சார் ரெடி சார். இது பார்த்தா கொடுங்க அவட்ட. சார் விக்ரம் செல்போன் வாங்கி கொஞ்சம் எடு. வாங்கிக்கோங்க சார். விக்ரம். சார் போங்க சார். நீங்கள் சார் அண்ணா நீங்களே
மைக் ஓகே. வணக்கம், கவிதாலயா பாபு. நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதர் பிஎஸ் லோகநாத் சார், அவர் மூலிமா தான் எனக்கு கேபி சார் பழக்கம். 1999 அக்னி சாட்சின்ற ஒரு படத்தில் நான் அவர் கூட தமிழ் படத்தில் முத உதவி கேமராமேனாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வறுமை நிற சிவப்பு ஹிந்தி கமல் சார் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கார், ரதி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஹிந்தியில் பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து அந்த படத்தினுடைய இறுதி கட்டத்தை முடிக்க போகும்போது அந்த ஹிந்தி படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி அபூர்வ ராகங்கள் ஹிந்தி, அதில் ஹேமா மாலினி, கமல் சார் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பத்மினி கோலாபுரி இதிலலாம் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படமும் நான் ஒர்க் பண்ணேன். பட் தொடர்ந்து நான் தமிழ் படம் வந்து கிட்டத்தட்ட கேபி சாரோட நான் வந்து ஒரு 23-24 படம் பண்ணியிருக்கேன். கன்னட படங்கள் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு தொடர்கதை, இருகோடுகள், சொல்லத்தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து ரகுநாத் ரெட்டி தான் கேமராமேனாக இருந்தார். பிஎஸ் லோகநாதன் சார் வந்து அவ்வளோ ஒரு தொடர்கதை கன்னடத்தில் பண்ணும்போது பெங்கி அள்ளி அருள் ஓ அப்படின்னு ஒரு படம், அவர் கூட ஒர்க் பண்ணேன். சர்மா சார் இருந்தார். கேபி சாருடைய இணை இயக்குநர்களாக சர்மா சாரும் அமீர்ஜான் சாரும் ஒர்க் பண்ணாங்க. அவங்க 2 பேருமே எனக்கு உறுதுணையாக இருந்து கேபி சாருக்கு என்ன ஒரு டெக்னிக்கலாக பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சர்மா சாரும் அமீர்ஜான் சாரும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நான் கேபி சாருக்கு தொடர்ந்து அமீர்ஜான் சாருக்கு அப்புறம் ட்ராலி தள்ள ஆரம்பித்தேன். அதனால் அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், ட்ராலியில் தள்ளுறது. அதுமாதிரி என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு கலா மாஸ்டரு, நாங்கள்லாம் ஒரே ஏரியாவில் இருந்து வளர்ந்தவங்க. கலா மாஸ்டர் இங்கே ரகு மாஸ்டர் கூட இருந்து அசிஸ்டண்ட்டாக இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது நானும் கலாவும் கிளாஸ்மேட்டு, ஒரே ஏரியா ஆளுங்க, ஃபேமிலின்னு தெரிஞ்சோன்னே கேபி சார் வந்து எங்களோட ரொம்ப ஃப்ரீயாக வேலை செய்ய விட்டு எங்களை வேலை வாங்குறதுல இருந்தும் சரி, சொல்லி கொடுக்குற விதமும் சரி, எந்த விதத்துலையும் யார் மேலே எந்த கோபங்கள் இருந்தாலும் அதை எங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி இன்றைக்கி வரைக்கும் அவர் எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு தான் இருக்கார். அவர் 2014 அவர் மறைவுக்கு அப்புறம் நாங்கள் தொடர்ந்து கே பாலச்சந்திர சார் பேரில் நம்ம வந்து ஒரு ரசிகர் சங்கமோ ஒரு நினைவுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லி பூவுலக மோகன் சார், விக்ரமன், பழனி,
கண்ணப்பன் இவங்க கூடலாம் சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வரும்போது ஏன் கே பாலச்சந்தர் சார் பேரில் ஒரு ரசிகர் சங்கம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது யாருமே இது வரைக்கும் இயக்குனர் பேரில் ரசிகர் சங்கம் ஆரம்பிக்கலைங்கிறது கேள்விப்பட்டோம். பட் பழைய டைரக்டர் ஸ்ரீதர் சார் பேரில் ஆரம்பித்து அதை அப்படியே விட்டுட்டாங்கன்றதையும் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் ராஜேஷ் சார்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி கே பாலச்சந்தர் சார் பேரில் ஒரு ரசிகர் சங்கம் ஆரம்பிக்கணும், நீங்கள் அதை தலைமை தாங்கினா நல்லா இருக்கணும்னா ஒரு 2 நாள் டைம் கூட நான் யோசிச்சு சொல்கிறேன், ஏன்னா ஒரு பெரிய டைரக்டரு ரொம்ப பெரிய பொறுப்பு அது அப்படின்னு சொல்லிவிட்டு 2-3 நாள் கழித்து அவர் தலைமையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி பேசி தான் நாங்கள் தொடர்ந்து அவர் இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால போன வருஷம் அவர் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். ஆனால் அவரை வச்சு தான் நாங்கள் பேசினோம். இயக்குனர் சிகரம் சார் பேரில் ஒரு அவார்டு கொடுக்கணும், இது வரைக்கும் இயக்குநர்கள் பேரில் யாருமே அவார்டு கொடுக்கல, அதனால் நம்ம பாலச்சந்தர் சார் பேரில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கௌரவ விருதும் கொடுக்கணும். அதோட சினிமா சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் பொது வழியில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க நலிந்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லி எல்லாம் பண்ணி அபுதாபியில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி போன வருஷம் நாங்கள் பண்ணோம். பட் அது ராஜேஷ் சார் என்னுடைய மரணத்தினால அது தள்ளி போயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல தலைவருக்காக நாங்கள் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அநேகமாக 2026 ஒரு நல்ல தலைமையும் கே பாலச்சந்தர் சார் பேரில் அவார்ட் ஃபங்க்ஷனும் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வருஷத்தில் கே பாலச்சந்தர் சார் பேரில் அவார்டு குறும்படங்களுக்காக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதையும் நாங்கள் கூடிய விரைவில் அறிவிப்போம். தொடர்ந்து கே பாலச்சந்தர் சார் பேரில் பிறந்த நாள் நினைவு நாள் இது 2மே கே பாலச்சந்தர் சார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து எலியாஸ் சார் எதுவுமே நானும் பூவிலங் மோகன் எலியாஸ் 3 பேரும் கலந்து பேசி விக்ரமன் டிசைட் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். யாருமே இங்கே தனிச்சா எதுவும் முடிவு பண்ணுறதில்ல, யார்கிட்டையும் நாங்கள் எதையும் போய் கையேந்தி நிற்கிறதில்ல. எங்களுக்குள்ளே நாங்களே எல்லாமே முடிவு பண்ணி பண விஷயத்துலேருந்து மற்ற எல்லா விஷயமே நாங்களே தான் பண்ணிக்கிறோம். அதனால் வெளியில் தவறான சில விஷயங்கள் பேசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது அப்படி மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் கே பாலச்சந்தர் சார் பேரில் ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணதுனால அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் அந்த கே பாலச்சந்தர் ரசிகர் சங்க அக்கௌண்ட்டில் விருப்பப்படுறவங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களால் தங்களால் இயன்றதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் இப்போது அடுத்த கட்டங்களை நாங்கள் முயற்சி பண்ணி போய்கிட்டுருக்கோம். தொடர்ந்து கேபி சாரை மறக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் கே பாலச்சந்தர் சாருடைய படைப்பு படங்களை கூட நாங்கள் வாரம் கே பாலச்சந்தர் வாரன்ற மாதிரி வாரத்தில் ஒரு 2 படம் 3 படம் போடுற மாதிரி பிளான் பேசிகிட்டு இருக்கோம். அநேகமாக இது நல்ல விஷயங்கள் 2026 கேபி சாரை மறக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே நடக்கும். நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். ஆமாங்க, உங்கள் பூவிலங்கு மோகன் தான் பேசுகிறேன். கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக வருஷம் என்னுடைய ஆசான் கேபி சார் பிறந்த தினம், கேபி சாருடைய நினைவு நாள், முக்கியமாக இது 2 நாளும் மற்ற சில விசேஷங்கள் நாட்கள்லேயும் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் நிறைய இடத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெடிக்கல் கேம்ப்ஸு அண்ட் இது மாதிரி முதியோர் இல்லங்களில் இன்றைக்கி பிருந்தாவனம் முதியோர் இல்லத்திலிருந்து தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதியோர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய அந்த சாப்பாட்டு நேரத்தில் அன்னைக்கான அந்த உணவை கே பாலச்சந்தர் சாருடைய ஆசீர்வாதத்தில் இந்த சங்கம் வழங்குது. இந்த சங்கம் எப்படின்னா மறைந்த ராஜேஷ் சார் தலைமை, கவிதாலயா பாபு செயலாளர், நான் அண்டு பழனி ஒரு முக்கியமான மனிதர், அவர் இப்போ நம்மளோட இல்லை. அதே மாதிரி இதுக்கு ட்ரெஷரர் எலியாஸ், அப்புறம் ஸ்டில்ஸ் ரவி சார், அப்புறம் கேமராமேன் விக்ரம், சரவணன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இது 11 ஆண்டுகளாக சார் என்னைக்கு நம்மளை விட்டு மறைந்தார், ஏன்னா எங்களை விட்டு இன்னும் மறையலை, யாரையும் விட்டு அவர் மறையலை, இன்னும் நம்மளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், மறைந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இந்த 11 ஆண்டுகளாக நாங்கள் செயல்பாட்டில் இருந்தாலும் இந்த கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது
கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷங்களாம் அஃபிஷியலாக 11 ஆண்டுகள் அவர் மறைந்த தினத்திலிருந்து இதில் முக்கியமான இந்த பங்கு இந்த செயல்களுக்கு வந்து கவிதாலயா பாபு அவருடைய சிஷ்யன். பாபு வந்து மெனக்கெடுறது வந்து அவ்வளவு வந்து ஸ்ரத்தையாக இருக்கும் பாபுனுடைய மெனக்கெடுறது. இதில் என்னென்ன இந்த சங்கம் எதுக்காக வந்து ஒரு இயக்குனருக்கு இது வரைக்கும் யாரும் பெருசாக சங்கம் வச்சது கிடையாது. ஏன்னா கேபி சாருக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் இருந்து அவருடைய சாதனைகளை வந்து நம்ம எல்லார் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவர் அந்த காலத்திலிருந்தும் இந்த காலம் வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக எல்லாருமே எப்படி ஒரு படத்தை வந்து எடுத்து ஒரு சாதனை ஆக்கலாம், அதை வந்து எல்லார் மத்தியிலையும் எப்படி போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்தவர் என்னுடைய ஆசான் கேபி சார் அவர்கள். அவர்கள் சார்பாக இந்த சங்கத்து மூலமாக, அதாவது கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் மூலமாக நிறைய விஷயங்கள், அதாவது இந்த நடிப்பு கற்றுக் கொடுக்கறது அண்ட் அவருடைய படங்களை வந்து அங்கங்கே போட்டு எல்லாரும் வந்து அதை பார்க்க வைக்கிறது. காரணம் என்னென்னா, நம்ம சில பேர் சொல்லுவாங்க கேபி சாரோடைய படம் கேபி சாரோட, நிறைய பேருக்கு வந்து இப்போ வர ஜெனரேஷனுக்கும் அது நம்ம போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு சங்கம் இருக்கும்போது தான் அதை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு சரியான குருநாதர் அப்படிங்கிறது அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சரியான குருநாதர் நான் சொல்லும்போது ஒரு குவாலிஃபைடு குருநாதர் அப்படின்னு நம்ம வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்கள் இப்போ கேபி சாருடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகும்போது இன்னும் பிரமாதமாக அவங்க மனசில் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்குது, எப்படி இருந்தது, இன்னும் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய படங்கள் வந்து ஒரு பெரிய உதாரணம். எப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறமா பாரதிராஜா சாரும் வந்தார். பாரதிராஜா சாரும் வந்து அவர் ரொம்ப யதார்த்தமாக அதை வந்து பண்ணார். கேபி சாருடைய இது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கும். கேபி சாருடைய இது ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வந்து நாடகத்திலேருந்து வந்ததுனால அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போனார். அவரால் உருவான நடிகைகள் நிறைய பேர், ரஜினி சார் கமல் சார்லேருந்து நிறைய பேரை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. மேக்சிமம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா அவருடைய அசிஸ்டன்ட்ஸு, அவர்கிட்ட அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸாக இருந்தவங்க, அசோசியேட் டைரக்டர்ஸாக இருந்தவங்க படம் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற நடிகர்கள் தான், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண நடிகைகள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நான் சொன்ன அவர் வந்து நாடகத்திலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த நாடகம் அப்படிங்கிறப்போ ஆடியன்ஸ் வந்து டைரெக்டாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த நடிகராகட்டும் சரி, டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, டைரக்டர் ஆகட்டும் சரி, எல்லாருமே ஆடியன்ஸு ஸ்டேஜ்லேருந்து டைரெக்டாக பார்க்குறாங்க. ஆடியன்ஸும் அங்கேருந்து ஸ்டேஜில் அவங்களுடைய தியேட்டர்லேருந்து டைரெக்டாக இங்கே பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க, அந்த லைட்டிங்ஸை பார்க்குறாங்க, அந்த மியூசிக்கை பார்க்குறாங்க, அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து நேரடியாக பார்த்து அவர் ரிசர்ச் பண்ணது தான், இப்படி பண்ணால் ஜனங்க ரசிப்பாங்க, இப்படி பண்ணால் தான் அது கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவர் ரிசர்ச் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு தாதா சாஹேப் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவரால் வாங்க முடிஞ்சுது. அவருக்கு நாங்கள் எல்லாரும், அதாவது இப்போ பாபு, நான், ராஜேஷ் சார், இன்னும் நிறைய பேர், கமல் சார், ரஜினி, எல்லோரும், சிவகுமார் சார், எல்லாருமே வந்து அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் படித்ததுனால தான் இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை, நடிப்பு மட்டுமல்ல, டைரக்ஷன் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒருத்தர் எப்படி தன்னை வந்து வெளிப்படுத்திக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கேபி சார். முதல்ல ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுவார், மனசார பாராட்டுவார். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு செய்கிறதுனாலும் அதையும் டக்குன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரே மனிதர் எனக்கு தெரிஞ்சு வந்து கேபி சார். அதனால் அந்த கேபி சாருடைய புகழ் என்றென்றும் இருக்கும். அது என்றென்றும் எல்லாரோடையும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக இன்னொரு பெரிய லெவலில் போகும். அது மட்டும் இல்லை, வருஷம் வந்து எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதில் வந்து செலக்ட் பண்ணி, இது வந்து ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி, இதில் வந்து பல துறைகளில் இருக்கிறவங்களை
கரெக்டாக அவங்களுடைய டேலண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கேபி சார் பேரில் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகிட்டு அநேகமாக அடுத்த வருஷம் அது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆகிருக்கணும். வேறு சில காரணங்களுக்காக ராஜேஷ் சார் தலைவர் வந்து திடீர்னு மறைஞ்சிட்டார். அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. அது அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து அதுவும் நடந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் வந்து நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஆழ்வார்பேட்டில் வந்து கேபாலச்சந்தர் பேரில் வந்து ஒரு டிராஃபிக் ஐலண்ட் இயக்குனர் சிகரம் போக்குவரத்து தீவு அப்படின்னு வந்து ஆழ்வார்பேட்டில் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட கரெக்டாக அந்த இடத்த வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்து அதுக்கடுத்து அதுவும் வந்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அவர் பேரில் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு ரோடு வந்து அவர் பேரில் நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி கேபி சாருக்கு வந்து ஒரு சிலை வந்து ஒரு சென்ட்ரான பிளேஸில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம். அதுவும் நடந்துவிடும் என்று வந்து கூடிய சீக்கிரம் நம்புவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போது உங்களோட நாங்கள் அதை பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கேபி சாருடைய வாழ்த்துக்களோடு எல்லா நலனும் பெற்று பொதுவாக வாழ வேண்டும் என்று நானும் இறைவனையும் கேபி சாரையும் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரையுலக சரித்திரம் கே பாலச்சந்தர் அவர்கள் மறைந்து 11 ஆண்டுகள். அவர் மறையில் இந்த உலகம் உள்ளவரை, திரையுலகம் உள்ளவரை அவருடைய புகழும் அவரும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அதாவது இந்த உலகத்தில் சில பேருடைய பிறப்பு வெறும் சம்பவம், ஒரு சிலருடைய பிறப்பு மட்டும்தான் சரித்திரமாகுது. அப்படி சரித்திரமானவர் தான் திரையுலக சரித்திரம் கே பாலச்சந்தர் சார் அவர்கள். இன்று 11 ஆண்டு, இந்த ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அவரை நினைவு கூர்ந்து மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. அந்த குருவை மறக்காமல் என்னுடைய அருமை சகோதரர் பாபு, பூவிலங்கு மோகன் சார் மற்றும் விக்ரமன் கேமராமேன், இன்னும் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நாகா சார் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மறக்காமல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி சில பேர் பெற்ற தாய் தகப்பனே மறந்து போகிற காலமாக இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரு காலகட்டங்களில் குருவை மனதில் கொண்டு அவர் பேருக்கு அந்த தெருவுக்கு அவர் பேரை வச்சு சிலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி இப்படி ஒவ்வொரு ஆண்டும் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை இன்றைக்கி முதியோர் இல்லத்தில் இன்றைக்கி வழங்கி குருநாதருடைய பேரை இங்கே சிறப்பித்து அவருக்காக இந்த பூஜை செய்து அவருடைய புகழை பாடுவதுங்கிறது மிக சாதாரண விஷயமல்ல. அதை எடுத்து செய்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரன் பாபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த திரையுலகம் நான் முதலே சொன்ன மாதிரி திரையுலகம் உள்ளவரை, உலகம் உள்ளவரை கே பாலச்சந்தர் சார் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். வாழ்க வளர். சார், நீங்கள் நிறைய மேடை நாடகம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சாரும் நிறைய மேடை நாடகம் பண்ணியிருக்காங்க. அதாவது மேடை நாடகங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட 5250 நாடகங்கள் நடிச்சிருக்கேன். அது வந்து சமீபத்தில் இந்த விழா நடந்தது. சாருடைய நாடகம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்குறது. நாடகத்தில் சில மாற்றங்கள், நாடகத்தில் சில விஷயங்கள் பண்ணணும்னா அது பாலச்சந்தர் சாருடைய நாடகத்தை வந்து அந்த காலகட்டங்களில் நான் நம்ம இங்கே சென்னையில் இல்லை. ஆனால் அவருடைய நாடகங்கள்லாம் படமானதுங்கிறது எனக்கு தெரியும். அந்த படங்களெல்லாம் அதாவது நாடகம் என்பது எப்படின்னா சினிமா, சீரியல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி தப்பு பண்ணால் எடுத்துக்கலாம். நாடகத்தில் இது பண்ண முடியாது. நாடகத்தில் ஒன்று தான் வந்து மேடையில் பேசுகிறதான். அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தி கடைசியில் அவர் வந்து நாடகம் திருப்பி நடத்தணும்னு ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட நாடகத்து மேல் பற்று உள்ளதால தான் கலைத்துறையில் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதனைகள் பண்ண முடிஞ்சுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த நாடகம் மூலமாக நம்முடைய பூவிலங்கு மோகன் சார், நிறைய அந்த மாதிரி நாடக நடிகர்கள் உருவாகியிருக்காங்க. அதில் நடித்த நடிகர்கள்லாம் திரையுலகில் முன்னணி மிகப்பெரிய முன்னணி நட்சத்திரம் வந்திருக்காங்க. ஆனால் நாடக உலகில் உள்ள அவரையவருக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார். ஓகே, நன்றி, வணக்கம். பற்றின ஒரு புத்தகம். அவர் பாலச்சந்திரன் அல்ல, அவர் ஒரு பூரண சந்திரன். சினிமா பின்னணியே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து நாடக மேடையில் உயர்ந்து திரைத்துறையில் மிகப்பெரிய சிகரத்திற்கு சென்ற ஒரு இயக்குனர் சிகரம். அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுவதில் நான் பெருமை அடைந்தேன். அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இது. இதை நான் எனக்கு பெருமையாக கருதுகிறேன். நான் கேபி சாரோட அரங்கேற்றம் 1972 2012 சாயந்தரம் வரும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். HMLA
எல்லா படங்களும் அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு கேபி சார் அறிமுகப்படுத்தியது கைலாசம் சார். இன்ஸ்டியூட்டில் இருந்து சில ஆளுமைகள் நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை கேபி சார். அவரோட ஒர்க் பண்ணது என்னுடைய மிகப்பெரிய ஒரு அவர்கிட்ட கற்றுக்கிட்டது நிறைய. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு இடத்துல போய் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறது சினிமாவை பற்றி. எனக்கு முதல் ஆசான்னாக்கா குரு கேபி சார். சார் இப்போ நிறைய வாழ்க்கை வரவு படமாக பண்ணுறாங்க. சாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படமாக பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? சார் கண்டிப்பாகவே பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கான ஆனால் நிறைய இன்புட் தேவைப்படும். நிறைய இன்புட்னாக்கா அவரை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கைகளையும் நம்ம வந்து ஆராய்ச்சாதான் கேபி சாரை வந்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ண படங்கள்லேயே வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு கதையமைப்பு, ஒரு களம். அப்படி இருக்கும்போது அதில் வந்து அவர் எடுத்த கதாபாத்திரங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அவர்களெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பிடிச்சா தான் கேபி சாரை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். தமிழ் திரையுலகம் வந்து பார்த்திங்கன்னா நாடகத்திலிருந்து திரைப்படமாக மாறும்போது சரித்திர நாடகங்கள் திரைப்படமாக மாறிச்சு. அதுக்கு பின்பாக தூய தமிழில் தான் திரைப்படங்கள் வந்துட்டு இருந்தது. ஒரு யதார்த்தமாக ஒரு குடும்ப பின்னணி மற்றும் பெண்ணினுடைய விடுதலை, பெண்ணினுடைய உரிமையை பற்றி அதிக அளவில் பேசப்பட்டது வந்து கே பாலச்சந்தர் ஐயாவுடைய திரைப்படங்கள். இப்போ இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது, அந்த நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தது எல்லாமே கே பாலச்சந்தர் ஐயாவுக்கு. அவர் இந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழ் நிலைச்சிருக்கும். எல்லாருமே அவருடைய சிஷியர்கள் தான். அவருடைய திரைப்படம் பார்த்தாலே போதும் இந்தியனுடைய குடும்ப பின்னணி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சியமாக ஒவ்வொன்றுமே இருக்குது. அவர் வந்து ஒரு 7ஆம் அதிசயம். நன்றி. கே பாலச்சந்தர் சார் ஒரு சகாப்தம். அதாவது தமிழ் சினிமாவுக்கு உலக அளவில் வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது வந்து ஒரு பக்கம் பாரதி ராஜா சார்னா, இன்னொரு பக்கம் பாலச்சந்தர் சார். இன்னும் சொல்ல போனால் பாரதி ராஜா சார் வர்றதுக்கு முன்னாலேயே பாலச்சந்தர் சார் வந்து தமிழ் சினிமாவை மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போனார். அதாவது பல இயக்குனர்கள், பல தயாரிப்பாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருந்த நேரத்தில் வெரி 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 கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டெல்லாம் எடுத்து அதை அழகாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி இயக்குனவர். அதை தாண்டி இன்றைக்கி எத்தனை நடிகர்கள், எத்தனை இயக்குனர்கள், எத்தனை டெக்னீஷியன்கள் அவர் வந்து அறிமுகப்படுத்தினாருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய நினைவுகளை மறக்காமல் பாபு மிக சிறந்த அளவில் செஞ்சிட்ருக்கிறாரு. அவருடன் சேர்ந்து பூவுலகு மோகன் சார், அதுக்கப்புறம் விக்ரமன், இப்படி எல்லாருமே வந்து, ஏன்னா ஒரு பெரிய சகாப்தத்தை வந்து காலப்போக்கில் வந்து யாரும் மறந்துடக்கூடாது. அதை வந்து ஞாபகப்படுத்தி நிச்சயமாக பாபு வந்து அவருக்கு சிலை வைக்கிறதுக்கும், அவருக்கு வந்து தெருவுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கும், அந்த ஒரு தீவுக்கு வந்து பாலச்சந்தர் சாருடைய பேர் வைக்கிறதுக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து அவருக்காக வேண்டி அவருடைய பேரையும் புகழையும் பரப்புவதற்காக அவர் பாபும் அவரை சேர்ந்தவர்களும் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.